ஒன்று. மின்சார வாகனங்கள் மற்றும் நுகர்வோர் மின்னணு சாதனங்களுக்கு மிகவும் அவசியமான சீனாவிலிருந்து நிரந்தர காந்தங்களின் இறக்குமதி. அரசாங்கம் புதிய சீன ஏற்றுமதி விதிகளின் கீழ் தேவைப்படும் சான்றிதழ்களை வழங்கத் தொடங்கியுள்ளதால் சீராக மீண்டும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2. இந்தியாவில் KFC உணவகங்களை நடத்தும் தேவயானி இன்டர்நேஷனல் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டில் அதன் நிகர இழப்பு 98 விழுக்காடு அதிகரித்து 14 ரூபாய் கோடியாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலாண்டில் 7 ரூபாய் கோடியாக இருந்தது. அதிக உள்ளீட்டு விலைகள் மற்றும் எதிர்பார்த்ததை விட குறைவான தேவை காரணமாக. 3. சஜ்ஜன் ஜிண்டால் தலைமையிலான JSW ஸ்டீல் நிதியாண்டு 25ஆம் நிதியாண்டின் 4வது காலாண்டில் நிகர லாபத்தில் 15.7 விழுக்காடு அதிகரிப்பு 1503 ரூபாய் கோடியாக உள்ளது. இது பொருட்களின் குறைந்த விலை, சுரங்க பிரீமியம் மற்றும் ராயல்டிகள் மற்றும் ஒரு முறை வரி ஆதாயங்களால் உந்தப்பட்டது. 4. இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழு வெள்ளிக்கிழமை நிதியாண்டு 25ஆம் ஆண்டிற்கான மிகப்பெரிய 2,68,590 ரூபாய் கோடியை அரசாங்கத்திற்கு மாற்றுவதற்கு ஒப்புதல் அளித்தது. இது நிதியாண்டு 24ஆம் ஆண்டிற்கான 2,10,874 ரூபாய் கோடியில் 27% அதிகமாகும். டாலர் விற்பனையிலிருந்து கிடைக்கும் லாபம், அந்நிய செலாவணி சொத்துக்களில் அதிக வருவாய் மற்றும் மாறி விகித ரெப்போ ஏலங்கள் மூலம் பணப்புழக்க உட்செலுத்துதல் செயல்பாடுகளிலிருந்து நல்ல வருவாய் ஆகியவற்றின் பின்னணியில் பம்பர் ஈவுத்தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது. 5. HCL மற்றும் Foxconn இடையேயான 3706 கோடி ரூபாய் கூட்டு முயற்சி சமீபத்தில் நாட்டின் 6வது குறைக்கடத்தி வசதியை அமைக்க இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. இது உத்தரப்பிரதேசத்தில் முதல் முறையாகும். 6. நிதியாண்டு 25ஆம் ஆண்டிற்கான ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதியில் EPF 8.25% வட்டி விகிதத்தை வைத்திருக்க அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளதாக தொழிலாளர் அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தனர். இது EPFO வருடாந்திர வட்டி குவிப்பை 7 கோடிக்கும் மேற்பட்ட சந்தாதாரர்களின் ஓய்வூதியத்திற்கு பிந்தைய நிதியில் டெபாசிட் செய்ய உதவும். 7. ஏப்ரல் 2025 இல் மொத்த உள்நாட்டு விமானப் பயணிகளின் எண்ணிக்கை 145.5 லட்சமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது ஏப்ரல் 2024 இல் 132 லட்சமாக இருந்தது. இருப்பினும் இந்த வளர்ச்சி மாதத்திற்கு மாதம் மாறாமல் இருந்தது. 8. அமெரிக்க பிரதிநிதிகள் சபை ஒரு பெரிய அழகான மசோதாவை நிறைவேற்றியுள்ளது. இதில் வெளிநாட்டு பணம் அனுப்புதலுக்கு வரி விதிக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் 5% முன்மொழியப்பட்ட பணம் அனுப்புதல் வரி இறுதி ஒப்புதலுக்கு முன்பு 3.5% குறைக்கப்பட்டது. இந்த புதிய வரி ஜனவரி 1, 2026 முதல் பொருந்தும். 9. லீலா பேலஸ் ஹோட்டல்கள் உம்மைக்குறி ரிசார்ட்ஸை இயக்கும் ஸ்க்லோஸ் பெங்களூர் லிமிடெட் விலை குழுவின் மேல் முனையில் உள்ள 47 முன்னணி உள்நாட்டு மற்றும் உலகளாவிய முதலீட்டாளர்களிடமிருந்து ஒரு பங்குக்கு 435 ரூபாய் என்ற விலையில் 1575 ரூபாய் கோடியை திரட்டியுள்ளது. 10. மே 23ஆம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் வெளிநாட்டு போர்ட்ஃபோலியோ முதலீட்டாளர்கள் நிகர விற்பனையாளர்களாக மாறினர். மே மாதத்தின் முதல் பாதியில் வலுவான கொள்முதல் இருந்த போதிலும், அமெரிக்க கருவூல மகசூல் அதிகரிப்பு மற்றும் வர்த்தக பதட்டங்கள் உலகளாவிய உணர்வை குறைத்ததால், இந்திய பங்குகளிலிருந்து 4784 ரூபாய் கோடியை இறக்கினர்.